இது தயவு செய்து மத ரீதியான ஒரு விஷயமா கொண்டு போயிடக்கூடாது. டக்குன்னு ஒரு டூலை கையில் எடுத்துக்கிட்டு திடீர்னு ஒரு மதத்தை பார்த்தா வெறுப்பு வர மாதிரி நியூஸ்கள் பரவக்கூடாது. இப்போ ஒருத்தர் காலைல பேட்டி கூட பார்த்தேன். வேலட் ஒரு காஷ்மீரி ஒருத்தன் மேலே கேஸ் இருக்கா, ப்ரூஃப் பண்ணுங்க, ஒரு எஃப்ஐஆர் பதிவு இருக்கா பாருங்க, ஒரு சின்ன ஒரு கேஸ் காட்டுங்கன்னு கேட்குறாங்க. வேற நாட்டில் ஒரு பாம் பிளாஸ்ட்க்கு பின்னாடி அந்த கவர்மெண்ட் தான் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்துச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன பேர்கள், சொன்ன மதங்கள் பேர்லாம் பார்த்தா அந்த நாடு பூரா வெறுப்பை ஏற்படுத்தி, எதிர்ப்பலைகளை ஏற்படுத்தி, ரோட்டில் பக்கத்தில் போகிற ஒரு நண்பனை, அந்த மதத்தில் போகிற ஒருத்தனை பார்த்தா கடுப்பு வர லெவலுக்கு ஆக்கிட்டாங்க. விஜய் சார் படம் போட்டால் எத்தனை பேர் உள்ளே வராங்க? யூடியூப்ல ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க ஒருத்தனை தூக்கி நான் அதில் போட்டேன் அப்படின்னா எத்தனை பேர் வாக்கிங் உள்ளே வருவாங்க? இல்லை உள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த கேரக்டருக்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்ன பண்ணுறோம், அந்த ரோலுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்ன பண்ணுறோம், இது எல்லாத்தையும் தாண்டி டேரக்டருக்கு சாட்டிஸ்ஃபைடாக டேரக்டர் ஆக்டராக இருக்கோமோ நம்ம. இதுதான் வந்து இன்றைக்கும் சார் பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள்லாம் எங்களை ஆடிஷன் வச்சு எடுக்கிறாங்க. சின்ன ரோலாக இருக்கும். ஏன் எங்கே எடுக்கிறாங்க அப்படின்னா கம்பெனி ஆர்டிஸ்ட் எங்களை கூப்பிட்டு போவாங்க. ஸ்பாட்டில் போய் பெரிய ஆர்டிஸ்ட்டை சொதப்பக்கூடாது, இவன் அவரை வச்சுட்டு டேக் போகக்கூடாது. இத்தனைக்கும் அந்த பெரிய ஆர்டிஸ்ட் இங்கே எல்லா ஷார்ட்டும் வச்சு லைட்லாம் செட் பண்ணிட்டு அவரை ஷார்ட் ரெடிஸான்னு கூப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன தான் நீங்கள் டேரக்டர்ஸை வந்து நீங்கள் ஃப்ரெண்டாக பிடிச்சி வச்சுருந்தாலுமே, என்ன தான் நீங்கள் வந்து கேமராமேன் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே, யார் ஃப்ரெண்டாக அசிஸ்டன்ட் டேரக்டர் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே அப்படிலாம் ஒன்றே வந்துடாது. நீங்கள் பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருங்க, சின்னதோ பெருசோ பண்ணிட்டே இருங்க. திடீர்னு அதுக்கான கேரக்டர் அமையும் போது அவங்க ஒருத்தன் கண்ணில் படுவீங்க கூப்பிடுவாங்க. ஒரு படத்தை பார்த்துட்டு இருப்பாப்புல, ஏதோ ஒரு ஷார்ட்டில் ஒரு சின்ன சைடு ஆர்டிஸ்ட் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாப்புல, அவனை தூக்கலான்ட்டாருன்னு முடிஞ்சு அவர் கண்ணை நம்ம பண்ணணும். ஆனால் அந்த இடத்துல அந்த ஒரு சீன் தானே, எனக்கு ஒரு சீனை கொடுத்தே உட்கார வச்சுட்டாங்க, மொக்க கேரக்டர் சொல்லிட்டு சரியாக பண்ணாமல் போய்ட்டுன்னு வச்சிங்களேன். இப்போ ஒரு சென்சேஷனல் நியூஸ் போயிட்டுருக்கு, காஷ்மீர் அட்டாக். சார் இப்போ அதை எப்படி பார்க்குறீங்க? எனக்குமே ரொம்ப ஷாக்கிங்கான, ரொம்ப சேடான ஒரு இது. இப்போது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, டு பி வெரி ஃப்ரேங்க், யார் ஸ்டேட்டஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டேட்டஸ் வந்து யாரும் கம்மியாக தான் இருக்குது. நான் ஸ்டேட்டஸ் ஸ்க்ரால் பண்ணுறேன், நான் பார்த்த வரைக்கும் நான் பர்சனலாக பேசுகிறேன், நான் இது எதுவும் ப்ரிப்பேர் கூட பண்ணலை. இது வரைக்கும் நான் ஒருத்தர் மட்டும் தான் அதோட ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. இது வரைக்கும் நான் பெருசாக அதை நான் பார்க்க கூட இல்லை. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் அந்த அட்டாக் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கப்புறம் இது எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதை நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை சார், ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான் சார். ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் எல்லா குடும்பமும் சீக்கிரமாக வந்து அந்த வழியிலேருந்து வெளியே வரணும். அதுக்கான எல்லா நல்ல கடினமான ஒரு விஷயம், ஆக்சுவலாக விஷயம் வந்துடணும் சார். அது கடவுள்கிட்ட நம்ம வேண்டிப்போம். அண்ட் எனக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சார், இதை வந்து ஆக்சுவலாக இதுக்கான விஷயங்களை கவர்மெண்ட் உட்காந்து பேசணும். அதுதான் நம்ம இங்கே உட்காந்து என்னன்னு தெரில. பட் எனக்கு தெரிஞ்சது ஒன்றே சார், நான் பார்க்குற பார்வைன்னா இது தயவு செய்து மத ரீதியான ஒரு விஷயமா கொண்டு போயிடக்கூடாது சார். டக்குன்னு ஒரு டூலை கையில் எடுத்துக்கிட்டு திடீர்னு ஒரு மதத்தை பார்த்தா வெறுப்பு வர மாதிரி நியூஸ்கள் பரவக்கூடாது சார். அந்த வகையில் வந்து மீடியா பண்ணுறது சரியா தப்பான்னு எனக்கு தெரில சார். இப்போ ஏன்னா நிறைய இடங்கள்ல எனக்கு அந்த மீடியா பண்ணுற விஷயங்கள் வந்து நம்மளை எப்போதுமே பதட்டமாக தான் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிஜமாவே இப்படி ஒரு கொடூரமான விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது யார் பக்கத்தில் நிற்கணும்னு இருக்குல்ல. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் சார், காஷ்மீருங்கிறது ஒரு டூரிசம் நம்பி இருக்கிற ஒரு ஊர் சார். அவன் அந்த தன்னோட பொழப்பை கெடுத்துக்கிட்டு அப்படி ஒரு துரோகத்தை பண்ணணும் யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க. அங்கே உள்ளவங்க தான் காப்பாற்றுறாங்க, அங்கே உள்ளவங்க தான் எல்லா விஷயமும் பண்ணுறாங்க. அப்படி வாய்ப்பே இல்லை சார். இப்போ ஒருத்தர் காலைல பேட்டி கூட பார்த்தேன். வேலட் ஒரு காஷ்மீரி ஒருத்தன் மேலே கேஸ் இருக்கா, ப்ரூஃப் பண்ணுங்க, ஒரு எஃப்ஐஆர் பதிவு இருக்கா பாருங்க, ஒரு காஷ்மீரி மேலே ஒரு சின்ன ஒரு கேஸ் காட்டுங்கன்னு கேட்குறாப்புல. உண்மைதான். மறுபடியும் கேள்வி கேட்குறாங்க, அந்த இல்லை நாட் பாகிஸ்தான், ஏன் பாகிஸ்தான் இழுக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாப்புல. ஸோ இது ஏதோ ஒரு மத சாயில பூசுறதோ வைக்கிறதோ வந்து நடுவில் விளாட்ற அவங்களுக்கு தேவை, அது பற்றிட்டு எரியணும், அப்போ தான் வந்து இது அதிகமாக பேசப்படும், அதிகமாக அதெல்லாம் கிரியேட் பண்ண போகிறது சார். இது எல்லாமே ஒரு 4 பேர் ஏதோ ஒரு டேபிளில் உட்காந்துக்கிட்டு, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்மள மாதிரி 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்போம். நாளைக்கு காலை நியூஸில் ஹெட்லைன் எவன் என்ன படிக்கணும் ஒருத்தர் எழுதிட்டு இருப்பான்ல, அவனை தூக்கி போட்டு மிச்சம் சரியா போயிடும். அதனால இது மத ரீதியாக பூசக்கூடாது சார். ஸோ ப்ரோ, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக சொன்னீங்க. மீடியா வந்து ராங்காக இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது, தப்பான ஒரு இது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நான் பார்த்த அந்த காஷ்மீரோட விஷயத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் இல்லாமல் மதத்தை பற்றியும் நீங்கள் சொன்னீங்க, மத கலவரமாக வந்துடக்கூடாதுன்னு சொன்னீங்க. மீடியா ஒரு இன்ஃபர்மேஷன் 2 விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாங்க நான் பார்த்த வரைக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெரரிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த விமன் கிட்டேயும் இவங்ககிட்டையும் பேரே கேட்டாங்க. பேட்டே நீங்கள் ஹிந்துவா இல்லை என்னன்னு கேட்டாங்க. ஹிந்துன்னு சொன்னோடனே உடனே ஷார்ட் பண்ணிட்டாங்க, பீன் கில்டு. ஸோ இப்படி தான் ஆயிருக்கு. இது நிஜமாக பொய்யான்னு தெரியல. இது ஒன்று. இது ஏன் நிஜமாக பொய்யான்னு தெரியல அப்படின்னு நான் ஏன் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெரெயினில் ஒருத்தர் இறந்தார் தெரியுங்களா, அவங்களுக்கு வந்து சடங்கெலாம் நடந்தது. ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு அந்த ஹில் கீழே வந்துட்டு ஒரு வீடியோ இருக்குது, ஷாருக் கான் மாதிரி அவர் போஸ்ட் கொடுத்துக்கிட்டு அவர் வந்து பண்ணிட்டு இருக்க மாதிரி, இவங்க வந்து சுற்றிட்டு போகிற மாதிரி ஒரு ரீல் இருந்தது. அது அவங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் அவங்க 2 பேரை வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க, அது நாங்கள் இல்லை,
அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது முழுக்க முழுக்க வந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியாவோட தவறான ஒரு விஷயம் தான். இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து மக்களுக்கே வரல. இப்போ எனக்கு பார்க்கும்போது ஐயோ அந்த மனுஷன் அப்பதான் வந்து பாடிட்டு இருக்காரு, வந்து ஷார்ட் பண்ணிட்டான் பாவம், அப்படிதான் நம்ம நினைப்போம். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனே வந்து தப்பா இருக்கு அப்படின்னா, ஸோ டெரரிஸ்ட் வந்தது, அவன் பேரை கேட்டது, ஹிந்துவா இல்லை முஸ்லீமான்னு கேட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் பண்ணது, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டான நியூஸ் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இந்தியா சைடில் வந்து நாங்கள் ஆக்ஷன் பண்ணுவோம் அப்படின்றத அதுவும் ஒரு பக்கம் பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் சார் இப்போ சினிமா மாதிரி தான் சார் அங்கேயுமே ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே தானே மேட்டருங்கிற மாதிரி என்ன விஷயம் இருக்குது, என்ன அவைலபிள் ஃபுட்டேஜஸ் இருக்குது, ஃபுட்டேஜுக்கு என்ன போட்டு இப்போ நீங்கள் துணிவு படம் அஜித் சார் படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஃபுட்டேஜுக்கு ஒரு மேட்டர் பின்னாடி ஒன்று போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்போ என்ன மேட்டர் சுற்றி நடந்துட்டு இருக்கு, இதை போட்டால் எது டக்குன்னு பூமோ இப்போ அது சார் எழுந்தி போயிட்டு அது லைட்டாக எரிஞ்சிக்கிட்டு கொழுந்துட்டு எரிஞ்சிருக்கு சார். எந்த எண்ணெய் ஊற்றினாலும் அது எரியும், எந்த பேப்பர் போட்டாலும் எரியும்னா கிடைக்கிறதெல்லாம் போட தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் விஷயம். அது கிடையாது சார். நம்ம அது நீங்கள் வந்து நல்ல நல்ல ப்ரெஸ் பீப்புள்கிட்ட நான் பேசியிருக்கேன் சார். நான் வந்து நிறைய நல்ல மனுஷங்கள்ட்ட பேசியிருக்கேன். அவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அது அந்த பத்திரிகை தர்மம்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்காக இந்த நியூஸை நாங்கள் வந்து பேரை மாற்றிட்டோம், இந்த நியூஸ் அப்படியே வெளியே போட்டுற முடியாது, அது மிகப்பெரிய ஒரு சமுதாய கிளர்ச்சி ஏற்படுத்துங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் ஓகே, அந்த மாதிரி ஒரு இதில் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வியூஸ் பேஸு இன்னைக்கு பதட்டமாகவே வச்சுக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அது நியாயமே இல்லைங்கிற. இன்னைக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கானுங்க மனுஷங்க. அவனுக்கு டே டு டே லைஃபே இதாக இருக்குது. காலை எந்திரிச்சோடனே உன் வீட்டு பக்கத்தில் 2-3 கொலை நடந்துருச்சு, இங்கிட்ட செயின் ஸ்நாச்சிங் நடந்துருச்சு, உன்னை சொசைட்டியை சுற்றி உனக்கு ஒரு பதட்டமாக சூழல் இருக்குது அப்படிங்கும்போது இதெல்லாம் எனக்கு ஒரு பக்கம் பார்க்கும்போது இதெல்லாம் பிளானிங்கும். எவனோ உட்காந்துக்கிட்டு இதை நீ போடு, அதுக்கப்புறம் நீ இதை வீயி, அதுக்கப்புறம் இவனை இந்த மனநிலையில் அப்படியே வேலைக்கு போய் அப்படியே இந்த குண்டு செடிகளையும் அவன் குதிரை விட்டு வாழ்க்கையை முடிச்சுப்பான், இவனை இப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணுவோம், திடீர்னு பெரிய மேட்டரை தானா மாட்டோம், அப்போ அவனை வேற மாதிரி செஞ்சுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம் விடுங்கிற மாதிரி. இதெல்லாம் ஏதோ ஒரு பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா சார். ஒரு முக்கியமான ஒரு ஸ்கிரிப்ட் விஷயத்துக்காக நான் சில ரிசர்ச்லாம் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அது எதுவுமே சொல்ல முடியாதனால. அப்போ ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட்டுக்கு பின்னாடி வேற நாட்டில் ஒரு பாம் பிளாஸ்ட்டுக்கு பின்னாடி அந்த கவர்மெண்ட் தான் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்துச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன பேர்கள், சொன்ன மதங்கள் பேர்லாம் பார்த்தா அந்த நாடு பூரா வெறுப்பை ஏற்படுத்தி, எதிர்ப்பலைகள் ஏற்படுத்தி, ரோட்டில் பக்கத்தில் போகிற ஒரு நண்பனை, அந்த மதத்தில் போகிற ஒருத்தனை பார்த்தா கடுப்பு ஒரு லெவலுக்கு ஆக்கிட்டாங்க. ஆனால் சுற்றி புத்தி அங்கே நம்ம எங்கெங்கேயோ போய் ரிசர்ச் பண்ணி போய், நான் சொல்கிறது என் அறிவுக்கு அது எந்த அளவுக்கு உண்மைலங்க தெரியாது, அதில் முக்கியமான ஒருத்தங்க, அதில் இன்வால்வ் ஆன ஒருத்தங்க, அதில் உள்ள அதிகாரிகள்லாம் பார்த்து நம்ம பேசும்போது ஒரு ஸ்கிரிப்டுக்கு சார் அப்படின்னு நம்ம இப்போ வெளிநாட்டுக்காக தான் நினச்சி அவங்க கொஞ்சம் கேஷுவலாக பேசுவாங்க, வேறு மொழியில் பேசினாங்க, அது ஒருத்தன் நம்மளுக்கு மொழிபெயர்ப்பாங்க. அவன் சொன்னால் அவன் பெர்ஸ்பெக்டிவ்ல இது காரணமே கவர்மெண்ட் தாங்க, அவங்களா வெடிச்சு அவங்களா இவங்க மேலே பழைய தூக்கி போடாங்கிறாங்க. புரியுதுங்களா? பட் மீடியா மூலமாக என்னவா இருந்துச்சுன்னு இருக்குல்ல. அப்போ அந்த மாதிரி சேர்ந்து ஒரு 10 பேர் அடிச்சு கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அதுதான் சார் மேட்ரு. இங்கே யாரோ சொல்லி யாரோ செய்கிறாங்கன்னு தோணுது. அது எதுக்காக என்னன்னு தெரியல நம்மளுக்கு. அந்த அளவுக்குள்ளே போகிறதுக்கு அறிவு நம்மளுக்கு கிடையாது. வெறும் கோவம் இப்படி புலம்புறோம், அவ்வளோதான். அவ்வளோ சார். தப்பு சார், ஆனால் ரொம்ப தப்பு இருக்கக்கூடாது. ஆக்டிங் தான் பேஷன் லைஃப் நினைக்கிறவங்களுக்கு இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து அவங்களுக்கு கை கொடுக்குதா? எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்க? ஆக்டிங் தான் பேஷன் சொல்கிறோம் சொல்கிறீங்களா? எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலுமே பேஷன், எதை தான் நீங்கள் பேஷன் எடுத்துட்டாலுமே அந்த இண்டஸ்ட்ரி முதல் ஃபஸ்ட் எடுத்தோன்னு கையெல்லாம் கொடுக்காது. நம்மளை சோதிச்சு தான் பார்க்கும். ஆமாம், அதெல்லாம் சோதிச்சு தான் பார்க்கணும். எந்த அளவுக்கு நம்ம தயாராக இருக்கணும் ஒரு விஷயம் இருக்குது, நம்ம தயார்படுத்திக்கணும். எந்த அளவுக்கு டோர்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணுறோம், கான்டெக்ஸ்ட் நம்ம டெவலப் பண்ணுறோம், எந்த எவ்வளோ தூரத்துக்கு போகிறோம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அண்ட் கண்டிப்பாக கை கொடுக்கும் சார். நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே கை கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதுக்கான எஃபோர்ட் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா. ஆமாம். அதனால முன்ன பின்ன ஆகலாம். பொறுமையாக இருக்கோமா, தயாராக இருக்கோமா, அண்ட் ட்ரை பண்ணுறோமா. எந்த அளவுக்கு அது வந்து உங்களை சோதிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் போட்டு மிதிச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் மிதிச்சுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், அது தாங்க முடியல. உடம்புலாம் அதை விட ஞாபகப்படுத்திருக்கீங்க, நெஞ்செல்லாம் புண்ணா இருக்கு தம்பி, அந்த மாதிரி அது போட்டு தாக்கிட்டு தான் சார் இருக்கு. அதுதான் நம்ம வந்து உயிரை கொடுத்து ஒரு இடத்துல ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்போம். ஓகேடா இந்த இடம், அவங்க சொல்லுவாங்க, நம்ம திடீர்னு ஒருத்தர் வருவாப்புல, திருப்பி பண்ண சொல்ல வர அப்படின்னு திடீர்னு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவாங்க. இப்படி ஒரு இது கொடுக்குற சுச்சுவேஷன் கொடுக்குறேன், நீங்கள் பண்ணுங்க பார்ப்போம் அப்படிம்பாங்க. நம்ம உயிரை கொடுத்து பண்ணுவோம் சூப்பராக. அப்புறம் வருவாப்புல, இல்லைடா அது கொடுத்து பார்ப்போம், அப்போ உண்டு, சூப்பர்ரா தூர் பண்ணிக்கலாம்டா, அப்படிலாம் வந்துடும். நம்மளுக்கு என்ன தோணும், ஓகேடா இன்னைக்கு வந்துட்டோம்டா அப்படிலாம் தோணும்ல. அப்புறமா பொசுக்குன்னு ஆயிடும். இல்லை சார் வேற மேட்ரு சார், அது சொல்ல முடியாது வெளியே, அடுத்தப்பறம் பண்ணலாம் சார் அப்படின்ட்டுருவாங்க. திடீர்னு ஒரு சீன் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த ஒரு சீன் மட்டும் தான் சார் நீங்கள் சூப்பராக பண்ணிட்டு போங்க சார் அப்படிமா. பட் எல்லாமே வாய்ப்பு தான். இப்போ நான் வந்து எனக்கு இதுக்கப்புறம் நான் ஹீரோலாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இது எது இருந்தாலும் பண்ணலாங்கிற இடத்துல இப்போ எனக்கு டேரக்டர் ரீசெண்டாக ஜேபிபி டேரக்டர் சாரை வந்து பார்த்து பேசினேன்.
அப்புறம் ப்ரிவியூ வந்தார் யமகாதி படத்தில். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், அவர்கிட்ட லெனின் பாரதி தோழர்கிட்ட நான் பேசினேன். அவர்கிட்ட சொல்லும்போது சொன்னேன், உங்கள்கிட்டலாம் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆசையாக இருக்குது, நான் எப்படி உங்களை வந்து அப்ரோச் பண்ணுமே தெரியல சொன்னேன். எல்லாமே பண்ணுங்க நீங்கள், என்னதான் நீங்கள் டேரக்டர்ஸை வந்து நீங்கள் ஃப்ரெண்டாக பிடிச்சி வச்சிருந்தாலுமே, என்னதான் நீங்கள் வந்து கேமராமேன் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே, யார் ஃப்ரெண்டாக அசிஸ்டன்ட் டேரக்டர் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே அப்போல்லாம் ஒன்றே வந்துடாது. நீங்கள் பண்ணுறதை பண்ணிக்கிட்டே இருங்க, சின்னதோ பெருசோ பண்ணிட்டே இருங்க. திடீர்னு அதுக்கான கேரக்டர் அமையும் போது அவங்க ஒருத்தன் கண்ணில் படுவீங்க கூப்பிடுவாங்கன்ட்டு. இப்போ உங்கள் லைஃப்பில் வந்து டீமோட்டிவேட் பண்ண ஒரு இன்சிடென்ட், நான் ரொம்ப மோட்டிவேட் ஆகிட்டேன் அப்படின்னா? இப்போ இல்லைங்க சார், ரொம்ப வருஷமா நடந்துச்சு. இதை சொல்லாமான்னு தெரியல, இது எப்படி போய் பதிவாகும்னு தெரியல. ஒரு பெரிய ஆக்டரோட நண்பர் ஒருத்தர். ஆமாம் ஆமாம் ஆமாம். நான் வந்து இப்போ வேலைக்கு சேர்ந்த புதுசு, நல்ல மனுஷன். அந்த பெரிய ஆக்டர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், அவ்வளோ சூப்பர் மனுஷன். இப்போது ஒரு ஆக்டராக, இப்போ ஆக்டராலே பக்கத்தில் உள்ள ஒருத்தவங்களுக்குலாம் ஒரு 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 ஃபீல் இருக்கும்ல. இப்போ அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனு, அவர் கூட அந்த ஆக்டரோட நண்பர் ஒரு பிஸ்னஸ் மேனு, அவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம உள்ள நண்பர்கள்லாம் கூப்பிட்டு இன்ட்ரோ பண்ணுறாங்க என்ன, இவரும் படம் பண்ணியிருக்காரு, ஒரு இடத்துல மீட் பண்ணோம், ஒரு தேட்டரில் மீட் பண்ணோம், இவரும் படம் பண்ணியிருக்காரு. அப்படியா, என்ன படம், என்ன காட்டுங்க அப்படின்னா, அந்த பையன் நான் அப்போ பண்ண ரிலீஸ் ஆகல அந்த படம், அப்போ ட்ரைலர் காட்டுறாரு. பார்த்து என்ன கேமராவில் எடுத்தீங்க, என்ன பட்ஜெட்டு, ஒரு சினிமாக்காரங்க எப்படி சக கலைஞன் எப்படி பண்ணுவோம், ஒரு வெளியூர் ஆட்டக்காரன் உள்ளூர் ஆட்டக்காரன் மதிக்கிறதானே வழக்கம், அந்த மாதிரி அவர் மதிச்சு கேட்டுட்டு இருந்தார். அப்புறம் கூட உள்ளவர்களுக்கு ஆச்சரியம் வந்து, உனக்கு எப்போ இவரை தெரியும் அப்படின்னா, இவர் இத்தனை வருஷமா பழக்கம், இங்கே தான் ஜிம் பண்ணிட்டு இருப்பாரு, வருவார், எனக்கு பழக்கம் அவரை அப்படின்னு அந்த பையன் சொல்ல, சரி சரி சூப்பர்றான்னு சொல்லி பேசி முடிச்சிட்டோம். ஓகே, உங்களை ஃபாலோ பண்ணும் சார், ஏதாச்சும் வந்து பண்ணுங்கன்னா இவன் என் ஃப்ரெண்டோட நம்பர் கொடுத்து நீ ஃபாலோ பண்ணுங்க வாங்க ஒன்றும் மேட்டர்லாம் சொல்லிட்டாரு. அப்போ நான் வந்து திருச்சியில் இருக்கோம், அந்த படம் அப்போதைக்கு டெம்பரரியாக ட்ராப், இப்போ வரைக்கும் முழுசாக ட்ராப் ஆகும் எங்களுக்கு தெரியாது, எப்போ திருப்பி ஷூட்டிங் ஆரம்பிக்கலான் இருக்கும். அப்புறம் ரொம்ப நாளுக்கு ஆனதுக்கப்புறம் ஷூட்டை எனக்கு இதுக்கப்புறம் போகாது, இதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்காகவும் போய் தான் அவனை வேலைக்குன்னு சொல்லிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் தூக்கி வச்சுட்டு. அது ரொம்ப பெரிய வழி சார், அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு போகிறது. அது வந்து தூக்கி போட்டு போகிற இடத்துல நம்ம எடுத்துகிட்ட ப்ராடக்ட் என்னன்னா, அந்த பிஸ்னஸ் மேன்கிட்ட போய் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட், சரியா? அப்போ அவர்கிட்ட போய் நிற்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். இப்போ நிற்கும் போது அவர் நம்மளை இருக்க பார்த்துட்டு, உங்களை அந்த டைம் கூட பார்த்தேனே, நீங்கள் சொன்னது சினிமா தானே சொன்னீங்க அப்படின்னா, ஆமாங்க சார், இப்போதைக்கு படம் வந்து ட்ராப் ஆயிருக்கு, அக்ரிமெண்ட் அதுன்னு சொல்கிறாங்க, நமக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் வீட்டில் கஷ்டமாக இருக்கிறனால வேலைக்கு பிளான் முடிவு பண்ணுங்க. அந்த ஃபீல்டு மேலே இந்த ஃபீல்டு கிடையாது அப்படின்ட்டு ஆரம்பித்தவர் எங்கெங்கேயோ ஒரு டாபிக் கொடுத்து, சினிமாவில் எல்லாம் ஜெயிச்சிட முடியாது தம்பி அதான் சொல்லிட்டு, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சினிமாவை பற்றி அவங்க ஒரு ப்ரெசெப்ஷனை வச்சுட்டு, இதோட சர்வீஸ் எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, அதெல்லாம் கேட்டு இது சரியெல்லாம் தூக்கி ரோட்டில் போட்டோம், பொறுக்கிட்டு தான் போகணும். என்ன சினிமா மாதிரிலாம் கிடையாது, நான்லாம் இங்கெல்லாம் தப்புன்னு சொல்லிடுவேன் பார்த்துங்க. ஆனால் என் ரேட் என்னன்னு கால்குலேட் பண்ணிட்டு, மற்றவங்க சொல்கிற ரேட் என்ன இருக்கக்கூடாது, எனக்கு என்ன ரேட்டை கால்குலேட் பண்ணிட்டு மொத்தமாக எனக்கு ஒரு கால்குலேட் லிஸ்ட் வரும், ப்ராடக்ட் வைஸ் லிஸ்ட் எனக்கு வரணும், சரியா? போட்டு கொடுத்து படம் வந்து பாருங்க, அங்கே தானே இருந்தீங்கன்னு ஆரம்பிச்சது வாப்போன்னு ஆயிடுச்சு முடியும் போது. அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி வேலையை விட்டோ வேலைக்கு வந்துட்டோமேங்கிற ஒரு இன்ஃபீரியரில் இருக்கும். அவரை போய் மீட் பண்ணால் சரி அவரை பார்த்துருக்கோம், அவர் சப்போர்ட் பண்ணான்னு பார்த்தா அவர் நம்மளை அதுக்கு மேலே போட்டு தாக்குறாப்புல. இதுக்கு வந்து பெரிய நடிகை எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓகே, ஆமாம். ஒரு போட்டு தாக்குனோடனே டேபிள் வச்சிருந்தேன், எடுத்துகிட்டு போங்க அப்புறம் வந்து பார்ப்போம், சரியா புகழ் பண்ணுவாங்க அப்படின்னால திருமணம் கண்ண தனியாக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் எடுத்து பேக்கில் எல்லாத்தையும் வச்சு திரும்ப அழுவ ஆரம்பிச்சு, அழுதுகிட்டே வெளியே வந்தேன். அது மறக்க முடியாத விஷயம், அது ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணிச்சு. செத்துட்டா நீ, அவ்வளோதான், வேஸ்ட்ரா நீ லைஃப்ல, நீ கண்டிப்பாக உங்களோட படத்தை அவர் பார்த்துருப்பாரு அப்படின்னு. இல்லை அதுதான் நம்ம இன்னும் நம்ம வேந்து பார்க்குற மாதிரி வரணும், கண்டிப்பாக வரணும். அது ஒரு சின்ன விஷயம்னா. அதுக்கப்புறம் நான் அவர் நிறைய இடத்துல மீட் பண்ணியிருக்கேன், அவர் ப்ரொஃபஷனலாக அவர் அப்படி தான். ப்ரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபீல்டுக்குள்ளே நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ வந்து ஆக்டிங் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே வர்றது ஒரு கேட்டகரி சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப், இந்த டிக்டாக், இவங்கெல்லாம் ஒரு பக்கம் அவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் நினைக்கிறீங்க? விஜய் சார் படம் போட்டால் எத்தனை பேர் உள்ள வராங்க? யூடியூப்ல ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்க ஒருத்தனை தூக்கி நான் அதில் போட்டேன் அப்படின்னா எத்தனை பேர் வாக்கிங் உள்ள வருவாங்க? அப்படிதான் வாய்ப்பு போகுது. பட் வாய்ப்புக்கும் நீங்க சொல்ல வர கனெக்ட் பண்ற டாபிக் சம்மந்தம் இல்லை. உள்ள வந்து நான் என்ன பண்றேன், அப்போ அந்த யூடியூப் பண்றவரோ, ரீல்ஸ் பண்றவரோ, இல்லை எங்களை மாதிரி வர பசங்களோ உள்ள வந்து நாங்கள் என்ன பண்றோம், அந்த கேரக்டருக்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்ன பண்றோம், அந்த ரோலுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்ன பண்றோம், ஸ்கிரிப்ட்ல என்ன பண்றோம், இது எல்லாத்தையும் தாண்டி டேரக்டருக்கு சாட்டிஸ்ஃபைடா டேரக்டர் ஆக்டரா இருக்கோமோ நம்ம, இதுதான் வந்து இதெல்லாம் தாண்டி படம் ஜெயிக்கணும். ஜெயிக்கிற படத்தை இருந்தால் தான் கூப்பிடுவாங்க. எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு, நீங்க சூப்பரா இப்போ இந்த ஸ்டேஜ்ல சூப்பர் டூப்பர் நடிச்சிட்டீங்க, படம் ஓடலை அப்படின்னா நம்ம கூப்பிட மாட்டாங்க. ஜெயிச்ச படத்தில் ஒருத்தர் இருக்கான அவங்க கூப்பிடுறாங்க அந்த மாதிரி. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் நடந்தது. ஐ திங்க் ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட் ஒருத்தங்க இருந்தாங்க, வடிவுக்கரசி மேம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஈவெண்ட் ஆக்சுவலாக கோஆர்டினேட் பண்ணி போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேம் வந்து லிட்ரலாக ஸ்டேஜில் ஏறி பேசிட்டு அவங்க சொன்னாங்க, இது மாதிரி வந்து நீங்கள் டிக்டாக் அந்த வீடியோஸ் பண்ணுறவங்களால அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறத விட உங்களை மாதிரி இந்த சினிமா தான் எல்லாமே நினச்சவங்களுக்கு சான்ஸ் அதிகமாக கொடுங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து லைக்ஸ் நிறைய போகுது, வியூஸ் நிறைய வருது, இவங்களை வந்து உள்ள டேரக்ட் உள்ள இழுத்துறாங்க. அங்கே வந்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அவங்களால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. இதுதான் ஆக்சுவலாக ரியாலிட்டியாகவே இருந்ததுன்னு அவங்க ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாகவே அவங்க
அந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் சொன்னாங்க. ஏன்னா அங்கே வந்து ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் வந்தவங்க, அப்புறம் நிறைய ஒரு 2-3 டைரக்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட லிட்டரலாகவே அவங்க டைரக்டாக அப்ரண்டாகவே சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் எனக்கு வந்து உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படின்றது தான் ஒரு கேள்வி. பெரிய சீரியஸ் ஆடிச்சு, ரொம்ப பெரிய கரெக்ட் தான். ஆமாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்கள் என்னையும் கூப்பிடுங்க, அவரையும் கூப்பிடுங்க, ப்ராப்பரா ஒரு ஆடிஷன் வைங்க. சரியா? வாய்ப்புகள் வந்து சமமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆடிஷன் வைங்க. நீங்க டைரக்டா ஒரு கேரக்டர் கொடுத்து இவன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு கூப்பிட்டு ஸ்பாட்ல போய் நீங்க கஷ்டப்படுறதுக்கு, இன்னைக்கும் சார் பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள்லாம் எங்களை ஆடிஷன் வச்சு எடுக்கிறாங்க. சின்ன ரோலா இருக்கும். ஏன் எங்க எடுக்கிறாங்க அப்படின்னா, கம்பெனி ஆர்டிஸ்ட் எங்களை கூட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா ஸ்பாட்ல போய் பெரிய ஆர்டிஸ்ட் சொதப்பக்கூடாது. இவன் அவரை வச்சுட்டு டேக் போகக்கூடாது. இத்தனைக்கும் அந்த பெரிய ஆர்டிஸ்ட் இங்க எல்லா ஷாட்டும் வச்சு லைட்லாம் செட் பண்ணிட்டு அவரை ஷார்ட் ரெடிஸான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு ரிஹர்சல் பார்ப்பாங்க. தம்பி சார் இங்கே நிற்பாரு, சாருக்கு பதில் ஒரு பொசிஷன் கொடுப்பாப்ல, டேரக்டர் கோடேரக்டர் ஒரு பொசிஷன் கொடுப்பாப்ல, சார் இப்படி நிற்கிறாப்ல, அப்படி பேசுவீங்க எங்களுக்கு இவ்வளோ ரிஹர்சல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெரிய ஆர்டிஸ்ட் கூட்டு வந்து பண்ண சொல்றாங்க. ஏன் அந்த ஒரு ஆர்டிஸ்டோட டைம் ரொம்ப முக்கியம், வேல்யூ. சரிங்களா? அதுக்கு நீங்க எங்களையும் கூப்பிடுங்க, எல்லாத்தையும் கூப்பிடுங்க, ஆர்டிஸ்ட். ஏன்னா இப்போ இப்படி சொல்ற வார்த்தையை யோசிச்சு பாருங்களேன். உண்மையுமே ரீல் பண்ற போனோ யூடியூப் பண்ற ஒரு பையனும் மிகச்சிறந்த நடிக்கிற திறமை அவங்களுக்குள்ள இருந்து இப்படி சொல்றது மூலமா அவனுக்கு ஒரு வாய்ப்பு போயிடக்கூடாது. அவனும் கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ண வந்திருக்கான். எல்லாருமே இங்க வரதுக்காக ஏதோ கிரியேட் பண்றாங்க சார். அதனால எல்லாத்துக்கும் இங்க சமமா இருக்கணும். யாருக்குன்னா கிடைக்கும். என்னோட சுமார் நடிச்ச நடிகருக்கும் வந்து வாய்ப்பு போயிருக்கு, என்னோட வாய்ப்பு. ஏன்னா நல்லா நடிச்ச நடிகருக்கும் வாய்ப்பு போயிருந்துருக்கலாம். இங்க சமமா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சம் எனக்கு இதுலாட்டி அடுத்தது கிடைக்கும். எனக்கான எனக்கு சேர்ந்துதான் ஆகும். அவ்வளவுதான் சார். அப்படிதான் பாக்குறேன். ஸோ இப்போ வந்து மூவில வந்து சைட் ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்குதா, இல்லை எந்த அளவுக்கு கிடைக்குது? கன்சிஸ்டன்சி பொறுத்து தான் சார். ஒன்று வந்து இப்போ விஜய் சேதுபதி சார் மாதிரி அவங்கலாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு கடத்துல ஒவ்வொரு கான்ட்ராக்ட் கிடைச்சிச்சு, நிறைய படத்துல முகத்தை காட்டினாங்க. அப்புறம் ஏதோ ஒரு பழக்க உலகத்துல ஒரு கொஞ்சம் பெரிய வாய்ப்பு கிடைக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காரு, அவருமே அப்படிதான் சின்ன சின்ன ரோலா பண்ணிட்டு இருந்தார். ஒரே டேரக்டர் படத்துல சின்ன சின்ன ரோலா பண்ணிட்டு இருந்தார். பேக்ரவுண்ட் வந்து போயிட்டு இருப்பார். அவரே தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலும் ஒரு நல்ல ரோல் ஒன்று பண்ணாப்ல ரீசெண்டா. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் இருக்கு. ஆமா. அண்ட் அதே மாதிரி இது டிபெண்ட்ஸ் ஆன் டைரக்டர் சார். ஒரு டைரக்டர் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு படத்தை பார்க்குறாருங்கிறத பொறுத்தும் இருக்கு. ஏன்னா ஒரு படத்தை பார்த்துட்டு இருப்பாப்ல, ஏதோ ஒரு ஷார்ட்ல ஒரு சின்ன சைடு ஆடிச்சு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாப்ல, அவனை தூக்குறான்ட்டாருன்னா முடிஞ்சு. அவர் கண்ணை நம்ம பண்ணும். ஆனா அந்த இடத்துல அந்த ஒரு சீன் தானே, எனக்கு ஒரு சீனை கொடுத்து உட்கார வச்சுட்டேன், மொக்க கேரக்டர் சொல்லிட்டு சரியா பண்ணாம போயிட்டுன்னு வச்சிங்களேன், அந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்றேன், அந்த ஒரு ஷார்ட்டாக இருந்தாலும் நான் ஒழுங்காக பயன்படுத்திட்டேன்னா யார் கண்ணில் பட்டுச்சோ அது படும். இதுதான் சார். இன்னொரு படத்துல நம்ம பெரிய ரோல் நம்பி கூப்பிட்டுருப்பாங்க, அங்க ஒரு சின்ன ரோல் பண்ணிட்டு இருப்போம். அங்க வந்து அந்த ரோலுக்கு ஏத்த மாதிரி அவங்க நடத்துற விதம் இருக்குல்ல, யோசிச்சு பாருங்க. இப்ப நான் கூட கம்பெனி ஆர்டிஸ்ட்ங்கிறனால ஒன்று இடத்துல அட்லீஸ்ட் எனக்கு சில இடங்கள்ல வந்து நார்மலா எல்லாத்தையும் கிடைக்கிற ஒரு விஷயம், தண்ணி எடுத்து கொடுறான்னு சொன்னா கூட அந்த இடத்துல தண்ணி கிடைக்கிற விஷயம் இல்லை, தண்ணிக்கு அந்த பையன் கேட்கிற விஷயம் அவமானப்படுற விஷயம் இல்லை. அது மாறணும் ப்ரோ. இப்போ நீங்க நினைக்கிற ஒரு பிரேக் பண்ற நினைக்கிற ஒரு ஸ்டீரியோடைப்ஸ்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு 5 டாபிக்ஸ். ஒரு நடிகனா எப்படி இருக்கணும், இவங்க எப்படி இருக்கணும், ஒரு பிசிக் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்கணும், இந்த மாதிரி கலரில் இருக்கணும், இது எதுவுமே எல்லாமே உடைக்கப்பட்டணும் சார். இது எல்லாமே உடைக்கப்பட்டணும். இது எதுவுமே ஒரு நடிகனுக்கு தேவையில்லை. இது எல்லாமே கதை தான். அந்த கதை இருக்குல்ல, அந்த கதைக்குள்ள ஒரு வாழ்வியலை என்ன வாழ்வியல் சொல்கிறோம், அந்த வாழ்வியல் என்னவா நம்மளை இயங்குது, அந்த தியேட்டரை பார்க்குறவங்களை என்னவா உணர வைக்கணும் ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுக்கான சரியான புரிதல் வேணும். இன்னைக்கு ஆடியன்ஸ் இதை ரசிப்பான், அதை ரசிப்பான், இதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயம் திணிச்சுக்கிட்டே இருக்கோம்ல, அதெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக நம்ம தான் அவங்களுக்கு ஏதோ ஒன்று நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நல்லது எது கொடுத்தாலும் அவங்க பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இப்போ ஒரு டைரக்டர் அப்ரோச் பண்ணும்போது இந்த ஃபிட்னஸ் இப்படி தான் இருக்கணும் ஹீரோ அப்படிங்கிறது வந்து நீங்கள் அதை உடைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப இது வரைக்கும் நான் இந்த ஆன்சர் நான் ஐட்டம் கேட்டதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த அப்ரோச் தான் பேசிக்காகவே இருக்குது. இந்த ஒரு கேரக்டர் அது ஒரு லேடி ஆர்டிஸ்டாக இருக்கலாம், இல்லை மேல் ஆர்டிஸ்டாக கூட இருக்கலாம். ஒரு டைரக்டர் போய் அப்ரோச் பண்ணுறாங்க, ஒரு ப்ரொடியூசர் போய் அப்ரோச் பண்ணுறாங்கன்னா முதல்ல அவங்க பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பீரியன்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி செல்ஃப் கேர் பண்ணியிருக்காங்க, அவங்க ஃபிட் எப்படி இருக்குது, அவங்க டாலாக இருக்காங்களா, இல்லை இப்படி தான் பேசிக்காவே ஆரம்பிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உடையும்னு நினைக்கிறீங்க? தோ இட்ஸ் வேல்யூ பாயிண்ட் விச் நீங்க என்ன சொன்னீங்க ரொம்ப வேல்யூவா இருந்தது. பட் அதுக்கான சாத்தியம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வரும் சார். இப்போ வந்து நவாசுதீன் சித்திக் சார் ஒருத்தர் இருக்காரு, விஜய் சேதுபதி சார் நம்மளுக்கு ஒருத்தங்க இருக்காங்க, கண்ணு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாமே அவங்க தான். மணிகண்டன் சார் இருக்காரு. ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு எல்லாமே நெக்ஸ்ட் டோர் பாய் அப்படிங்கறத தாண்டி சார் நீங்க கதை தான் சார் முடிவு பண்ணுது. குட் நைட் படத்துல மணி சார் நடிச்ச ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க சார். அப்போ கதை முடிவு பண்ணிட்டோம். கதை எனக்கு வந்து நான் டாலா இருக்கும்னு ரிக்வயர் பண்ணிச்சுன்னா நீ டாலா நாள் எடுத்துக்கோ. கதை ஒருத்தன் 6 பேக் வச்சிருக்கணும், இல்லை ஒருத்தன் நல்லா சூப்பர்பா ஃபிட்டா ஒருத்தன் பாடி வேணும் அப்படின்னா வச்சுக்கோ, அவ்வளவுதான். மற்றபடி ஃபிட்னஸ் அப்படிங்கிறது சார் உடம்பு வந்து வேலை செய்யறதுக்கு இலகுவா ஏத்த மாதிரி இருக்காங்கிறது தான் விஷயமே தவிர
ஓடுற ஷாட் இருக்கா தம்பி, ஓடுவியா அப்படின்னு கேட்டா ஓகே, அதுக்கு எனக்கு இந்த ஃபிட்னஸ் வேணும். ஓகே, இது எல்லாமே கதை கேட்கட்டும் சார். இப்போ வந்து உங்களை வந்து ரொம்ப ஷாக்கான ஒரு இன்சிடென்ட், ஹார்ட் கில்லிங் ஒரு இன்சிடென்ட் நான் பார்த்தேன், இல்லை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் அதை பார்த்து நான் வந்து ரொம்ப வருந்தேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸ்ரீலங்கா போயிருந்தேன் சார். நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு அங்கே ஆக்சுவலாக என்னோட மனைவி அங்கே தான், அந்த ஊர் தான். அவங்கள ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்து அங்கே தான் பழகினேன்னா 2019 ஈஸ்டர் அப்போ அங்கே ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடந்துச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ அது ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம அதுதான் கொஞ்ச நாளில் மக்கள் படமாக பார்ப்பாங்க. அது சில விஷயங்கள் நம்ம சொல்லியாக வேண்டிய இது இருக்குது. அதில் வந்து ஒரு சர்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு நிறைய குழந்தைங்க 200-250 பேர் இறந்துட்டாங்க அதில். அப்போ வந்து அங்கே ஃப்ளைட் நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளைட் திருப்பி விட ஆரம்பிச்சதுக்கு பிறகு வேகமாக அங்கெங்கன்னு கடனை உடனே வாங்கிட்டு, ஏன்னா அவங்களுக்கு அங்கே ஃபுல்லாக இன்டர்நெட் கட்டு, எல்லாமே கட்டு, கால் சரியாக போகாது, எதுவுமே பார்க்காது. அப்போ வந்து சரியாக கான்டெக்ட் பண்ணவே முடியல. நீங்கள் சொல்கிற அதே மீடியா தான். வதந்தி இருக்குது பாருங்க, தீவிரவாதிகள் வெடி வச்ச மாதிரியே வந்து இங்கிட்டு வந்து தண்ணியில் எல்லாத்தையும் விஷம் கலந்துட்டாங்க, எந்த தண்ணி குடிச்சாலும் உங்களுக்கு வந்து இறந்து போயிருவீங்க. பைப்பில் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு மாதிரி கேன்லாம் கிடையாது, தண்ணியிலே தண்ணி பிடிச்சி குடிக்கலாம், நல்ல தண்ணி அங்கே வாட்டர்லே இதுலேயே பைப்லேயே. அப்படிலாம் சொல்லி மக்களை பயமுறுத்தி அப்புறம் திருப்பி நைட்டே நியூஸ், இல்லை அதெல்லாம் கிடையாது, யாருன்னு தண்ணி குடிங்க, வதந்தி. இவ்வளோ மேட்ருக்கு நடுவில் நல்லா பார்க்க முடியல. நம்ம வேகமாக அங்கே போகிறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணி கிளம்பி போனால், அந்த பாம் பிளாஸ்ட் நடந்த கொச்சிக்கடன்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் போகும்போது வரிசையாக குழந்தைங்களோட அந்த கண்ணீரஞ்சலி போஸ்டர்ஸ். இப்போ அந்த டைமில் வந்து அங்கே நண்பர் ஒருத்தர் கிட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு பாம் பிளாஸ்ட்டுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்த விட்டு வந்தார். அவர் செத்து போயிருப்பாப்புல. அவர் சில விஷயங்கள்லாம் சொன்னாப்புல, சில ஃபோட்டோஸ் காட்டினாப்புல, ரொம்ப நம்ம நியூஸில் பார்க்காத சில ஃபோட்டோஸ்லாம் காட்டிட்டு இருந்தாப்புல, இந்த மாதிரி அந்த மாதிரி. அப்போ ஒரு தெரு பூரா குழந்தைங்களோட சவப்பெட்டி, பெரிய மனுஷன் சவப்பெட்டி எடுத்து ஒரு ஏரியா பூரா சவப்பெட்டியாக போணுச்சு. அது நம்மள ஒரு மாதிரி மணலில் ஒரு மாதிரி ஆக்கி. நீங்கள் சொல்லும் போதே எனக்கே ஒரு ஆமாம் ஆமாம், அது ரொம்ப என்னை ரொம்ப பாதிச்ச விஷயம். அது வந்து என்னங்கடா நீ பைத்தியமாடா, நீங்கள் மணலில் பாதிக்கப்பட்டவங்க தான் அதான் பண்ணுவாங்கிற மாதிரி. அது ரொம்ப உழுக்கை போட்ட விஷயம். ஏன்னா அந்த ஒரு 5 நாள் நான் இருந்த மணலில் வந்து அங்கே என்ன நடந்துச்சோ தெரியலையே, எது நடந்துச்சோ தெரியலையே, கான்டெக்ட் பண்ண முடியல. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இடத்துல இருக்காங்க, அது ஒரு பக்கம். அந்த இடத்துக்கு போயிட்டோம், தெரிஞ்சவங்க நல்லா இருக்காங்க ஓகே, ஆனால் மணலிலேயே அவங்க ஒரு மாதிரி பாதிப்பில் இருந்தாங்க. அதெல்லாம் சரி பண்ணி ஓகே அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு சின்ன இன்சிடென்ட், சின்ன ஒரு கண்ட்ரியில் நடக்கிறதுனால அது சுற்றி அந்த மக்களை என்ன மனநிலையாக மாற்றுது. அங்கே ஒரு கொஞ்ச நாள் பதஸ்ட நிலை இருக்கும். நீங்கள் ஃபீனிக்ஸ் மால் மாதிரி ஒரு பெரிய மாலு, ஸ்கை வாக் மாதிரி நம்ம போகிற மால் மாதிரி பெரிய மாலில் போகிற மொத்தமே 4 பேர் தான் உங்களுக்கு எப்படி இருக்கும், வெளியே வரலாம் பயப்படுறாங்க. அது வந்து ஒரு நாட்டே உலுக்கி போட்டு பயந்து யாரையும் வெளியே வர விடாமல் ஆக்கி அது ஃபுல்லாக கண்ணீரஞ்சலி போட்டுன்னு கிட்டத்தட்ட ஒரு மரண வாடை இருந்துச்சு. அந்த அது எத்தனை குழந்தைங்க மொத்தம்? 200 சொன்னீங்க. 250 பேர் மொத்தம். குழந்தைங்க கிட்டத்தட்ட எத்தனை பேர் கரெக்டாக தெரியல, நிறைய குழந்தைங்க இறந்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு ஆக்டரா கேஸ்டிங் கோச் அது எப்படி வந்து இங்கே நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மேல் வந்து ஆர்டிஸ்ட் வந்து ஆடிஷனுக்கு போகிறாங்க, விமனும் அது மாதிரி போகிறாங்க. ஆடிஷன் போகும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி எல்லா ஆர்டிஸ்ட் கிட்டயுமே நாங்கள் ஷூட் பண்ணுறோம், உங்களுக்கே தெரியும். எல்லா ஆர்டிஸ்டுமே. ஸோ நீங்கள் வந்துட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். எந்த அளவுக்கு இது ஆக்சுவலாக நல்லதுன்னு சொல்லுங்க. பட் இதுதான் இண்டஸ்ட்ரியா, இப்படி தான் இருக்குமா? ஆக்சுவலாக இதில் எனக்கு உடன்பாடு கிடையாது சார். எனக்கு ஆக்சுவலாக இதுதான் இண்டஸ்ட்ரியான்னு சொல்கிறேன் சார். இப்போது இது நிறைய பேருக்கு இது தெரியுதா, நிறைய பேருக்கு இதுதான் நடக்குது தானா அப்படி கேட்குறீங்களா சார்? இது நடக்குதானான்னு ஏன் கேட்குறீங்க அப்படின்னா, எங்கேயோ அங்கே நடக்கிற மாதிரி கேள்விப்படுறோம் இல்லைங்களா? ஏன் கேள்விப்படுறோம்? நம்ம வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சினிமா, இல்லை அந்த எப்போதுமே வந்து ஒளியும் பட்டுகிட்டே இருக்கிற ஒரு ஃபீல்டு. டக்குன்னு எது பட்டாலும் வெளியே வந்துடும் இல்லைங்களா? அதனால கேட்குறீங்க. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா எல்லா இண்டஸ்ட்ரியும் இது இருக்குது சார், எல்லா ப்ரொஃபஷனும் இது இருக்குது. அதுதான் ஒரு ஐடி கம்பெனியில் போய் கூப்பிட்டு கேட்டு பாருங்க, இருக்கும். எல்லா கம்பெனிலையும் இருக்குது. அது வந்து அது எல்லாமே அது ஒவ்வொரு டே டு டே லைஃப்பில் சமாளித்து கடந்து அதை வந்து எதிர்த்தோ இல்லை சமாளிச்சுட்டு அதுக்கு கடந்து போயிட்டு தான் இருக்காங்க. இதுங்கிறனால பளிச்சுன்னு தெரியுது. இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக எனக்கு சின்ன ஒரு டவுட்டும் இருக்குது நீங்கள் சொன்னதில். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஃபீல்ட்லேயுமே இருக்குது. முக்கியமாக இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, யூ டேக் ஸ்டார் ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸாக இருக்கட்டும், இல்லை ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இது வந்து எல்லாமே இருக்குது. ஏன் ஐடியில் கூட இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது வந்து அந்த ஒரு பர்சன் வந்து அந்த வேலைக்குள்ளே போகும்போது அந்த பிரச்சனை இல்லை. மேபி அந்த வேலை பண்ணும் போது அந்த பிரச்சனைகள் வரலாம். மேபி இந்த ப்ரொமோஷனல் டைம்லையோ இல்லை இந்த நான் சும்மா ஒரு டாக்கு தான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வரலாம். ஆனால் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள நுழையிறதுக்கே அந்த பிரச்சனை வருது. அது ஒரு பெரிய தடையாக இருக்குது. இப்போ
டு பி வெரி ஃப்ராங்க் எனக்குமே அந்த ப்ராப்ளம் எனக்கு அப்ரோச் வந்திருக்கு. நான் வந்து ட்ரை பண்ணும்போது எனக்கும் வந்திருக்கு. நான் வந்து சேட்டலைட் டிவிஸ்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்குமே அந்த அப்ரோச்லாம் வந்திருக்கு. அதனால நான் பேக் அவுட் ஆகிட்டு நான் வந்துட்டேன். பட் ஒரு பையனுக்கு இப்படி நடக்குது அப்படின்னா ஹவு அபவுட் அ விமன், அ கேர்ள்? பையனுக்கு பையன் கேட்குறாங்க. ஆமா கேட்குறாங்க. என்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்ரண்டா சொல்றேன், என்கிட்ட கேட்டிருக்காங்க. பட் நான் ஒரு பக்கா ஸ்ட்ரெயிட். என்னால வந்து அந்த மாதிரி தப்புகளால போக முடியாது. ஸோ அதனாலே நான் சேட்டலைட் நான் போகவும் இல்லை. சரிங்களா? ஸோ நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து எல்லா ஃபீல்டுலையுமே இருக்கு. நான் எதுவுமே சொல்லலை, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதில் வந்து 2 பேர் அக்செப்ட் பண்ணியும் இருக்கலாம், இல்லை ஃபோர்ஸ் பண்ணியும் பண்ணலாம். பட் என்னோட கேள்வி என்னன்னா, இந்த ஒரு ஃபீல்டுக்கு உள்ள போகிறதுக்கான பெரிய தடையே இதுதான். போகவே முடியல சில பேரால. ஸோ அதை தான் நான் கேட்குறேன் ஆக்சுவலாக. அதான் சார், நீங்கள் சொல்கிறது எல்லா வகையிலும் நான் ஒத்துக்கிறேன். தப்பு தான், எந்த மாற்றமும் இல்லை. 2 விஷயம் தான் சார். நீங்கள் சொன்ன அதே ப்ரொஃபஷனில் எல்லாம் இருக்குது, ஒத்துக்கிட்டீங்க, சந்தோஷம். அந்த இடத்துல எந்த சுச்சுவேஷனில் தேவைப்படுது மற்ற ப்ரொஃபஷனில்? மேபி ப்ரொமோஷன்ஸ், மேபி இல்லை வேற ஒரு வேற ஏதோ ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குதுப்பா, சரி இப்போ வரியா, ஓகே. இப்போ இங்கே என்னன்னா உள்ள வாய்ப்புங்கிறதா அவனுக்கு பொசிஷனு. லைஃப் தேடி தான் போகிறான், அங்கேயும் லைஃப் தான் இங்கேயும் லைஃப் தான். ஸோ இண்ட் ஆஃப் த டே இதை வந்து இது இப்போ நிறைய பேர் உடைச்சிட்டு இருக்காங்க சார். உண்மைதான், அது ஓகே தான். இருக்குன்னா இல்லைன்னா சொல்ல மாட்டேன், பொய்லாம் சொல்ல மாட்டேன். நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், வச்சிருக்கேன், எல்லாத்துக்கும் வந்திருக்கிறது தான். நம்ம இண்ட் ஆஃப் த டே நீங்களும் நான் இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்க பார்த்தீங்களா, அங்கே இருக்க அந்த மாற்றம், என்கிட்ட இருக்க அந்த மாற்றம் இல்லைங்களா? ஒரு கடலில் எவனுமே ஒத்துக்கல, என்னதான் பண்ணுவாங்க? ஒரு நெகட்டிவாக ரிவ்யூ கொடுக்குறான், ஒரு நெகட்டிவாக இதை தான் பேசிட்டு இருக்கான். அவன் பேச்சை எவனுமே கேட்கல, அவன் சேனலில் போடவே மாட்டேங்கிறான் யாருமே. என்ன நடக்கும்? கரெக்டுங்களா? அப்போ இது ஒரு விஷயம், அதான் நடக்காது. பட் என்ன சொல்றேன், ஆமா நடக்காது ஆக்சுவலா. மாற்றம் நம்மள்ட்ட இருக்கு. அதனால இது வந்து இப்போ வர டைரக்டர்ஸுங்க, இப்போ வர புது ஜென்ரேஷன் வந்து மாத்துறாங்க சார், அதை உடைக்கிறாங்க. ஆமா, இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளா பாத்துக்கிறாங்க. அதான் சொல்ற பெர்சன்டேஜா சொல்றேன். நாளைக்கு இது 70% ஆகும், 80% ஆகும், 100% மாறும், அதுதான். ஆனா அது வரைக்கும் நம்ம கரெக்டா இருக்கணும். பண்ணிக்கலாம், போடா அப்படின்ட்டு, அவ்வளவுதான். உங்க கரியர்ல இப்போ வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான்? இப்போ யமகாதி டேரக்டர் நானும் ஒரு ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா ஆமா அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, அது இல்லாம வல்லவன ஒருத்தரான ஒரு டேரக்டர், அவர் வந்து வினய் துரைன்னு சொல்லி, அவர் ஒரு ஆந்தாலஜி ஒன்று பண்றாரு. அதுல ஒரு முக்கியமான ரீல் ரோல் பண்ற ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்புறம் 2-3 வெப் சீரிஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், அது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. ஆமா, லிஸ்ட்ல இருக்கேன். அது ஒன்றும் எதுவும் அதுக்கப்புறம் சொல்லலை, எப்போ ஷூட் டேட்னு சொல்ல என்கிட்ட. அது பைப்லைனில் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நம்ம ஹரிஷ் கல்யாண் சாரோட 15 மூவி லிஃப்ட் பட டைரக்டர் வினித் வரப்பிரசாத் சார் இருக்கார்ல, அவர் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அதில் குட்டி ரோல் பண்ணுறேன், ஒரு நெகட்டிவ் காப் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. அண்ட் அடுத்தடுத்து ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் ஒன்று, என்னோட ஸ்கிரிப்ட் ஒன்று, ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே வந்து பேட்டக்கலை டைரக்டர் ராஜ்குமார் அண்ணா இருக்காரு, அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒன்று, முத்தமிழ் கலைக்கூடம்னு சொல்லி, அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு என்னோட ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ஒன்று அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்கேன். அது அவரோட ப்ரொடக்ஷனில் உங்களோட கதையா? என்னோட கதையும் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே வர மாதிரி பண்ணியிருக்கோம். அது அடுத்து எப்படியா அது கோத்ரூ, அது எப்படி அடுத்தது கொண்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து பேசிட்டு இருக்கோம். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற. ஃபியூச்சரில் இப்போ எப்படி டைரக்டர் அந்த லைனில் டெஃபினட்டாக ஐடியா இருக்குது ப்ரோ, அதுக்கு நம்ம தகுதியாக்கிட்டு பண்ணணும். ஆமாம், அதுக்கான முயற்சியில் தான் நீங்கள் ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க. ஆமாம், அதுக்கு தான் நான் பேட்டக்காலியில் 1 இயர் அவர் கூட நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ராவல் பண்ணேன். அவர் டிஸ்கஷன் ஆரம்பிச்சு படத்தோட ஷூட் முடிவு வரைக்கும் நான் அவர் கூட இருந்தேன். ஆமாம், அது நான் முக்கியமான காரணம் ஆக்டிங்காக முழுமையாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு, இந்த கிராஃப்டில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் நீங்கள் டைரக்ட் பண்ணும்போது ஆக்டராகவே முழுமையான ஆக்டர் ஆகிறதுக்கு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்கணுக்காக கற்றுக்கிட்டது. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த சில கதைகள் சொல்லணும்னு சொன்ன பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட, அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கு. அதுக்கு இந்த கற்றுக்கிறத வச்சு என்ன அப்ளை பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது. பட் பார்ப்போம், கடவுள் என்ன வழி தராரோ. கண்டிப்பாக உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப நேர்மையாக இருக்குது. நீங்கள் சொன்ன வரைக்கும் நான் ஃபீல் பண்ணது ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும் இருக்குது, நேர்மையாக இருக்குது. உங்களோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக ஃபெயில் ஆகாது, நான் நம்புறேன். கண்டிப்பாக அது சில மேனேஜர்ஸ் நம்பர், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் நம்பர், சில டேரக்டர்ஸ் நம்பர்லாம் தராங்க, கொஞ்சம் ஃபோன் சொன்னீங்க நல்லா இருக்கும். இதே மேட்டர் நம்ப முடியாது, இது பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பேட்டி ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருந்தது, நேர்படையாக இருந்தது. ஸோ தட் இஸ் ஹவ் வி ஹாவ் டு பி. அது நிறைய பேர் அது பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக தோல்விங்கிறது அந்த ரேஷியோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக. டெஃபினட்டாக சார், நம்ம நம்புகிறோம், ஜெயிச்சிட்டோம். ஸோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். லுக்கிங் ஃபார்வர்ட் உங்களோட சக்ஸஸ், திருப்பி சக்ஸஸ் ஆகிட்ட பிறகு எங்களோட இன்டர்வியூக்கு நீங்கள் திருப்பி கால் ஷீட் கொடுத்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். கண்டிப்பாக சொல்கிறது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இன்டர்வியூ, ரொம்ப கேள்வி ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. சினிமா மட்டும் இல்லாமல்
பர்சனலாக சில விஷயங்கள் கேட்டீங்க. நானுமே கொஞ்சம் நிறைய இது வரைக்கும் எங்கேயுமே சொல்ல சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். ஆமாம், அப்புறமா ஃபோன் பண்ணி கட் பண்ண சொல்லுவாங்க, கட் பண்ண சொல்லுவேன். பிரச்சனை வரும்னு தெரியாது. ரொம்ப சார் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், சரி ஸ்டார் ஆயிட்டாரு அதனால கொஞ்சம் அப்படிதான் காமிப்பாங்கன்னு நாங்கள் புரிஞ்சுப்போம். ரொம்ப நன்றி. ரைட், நல்ல டைம் எனக்கு. நன்றி. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ சாருக்கு வந்து எங்களுக்காக வந்து எல்லாம் பார்த்து பேசியிருக்காரு. ஸோ அவரோட ஜேர்னியை நம்ம ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த அவரோட சக்ஸஸை பற்றி நம்ம அடுத்த ஒரு படத்தில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் திருப்பி வரேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம இன்னொரு கெஸ்ட்டோட நம்ம இன்னொரு நாள் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.